திரௌபதி 2 திரைப்படம் வெளியாகி இன்றைக்கி 5வது நாள். 2வது நாள்லேருந்து நான் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போயின்னு இருக்கேன். ஒரு திரையரங்க மக்கள்கிட்ட போய் ரெஸ்பான்ஸ் கேட்டுட்ருக்கேன். நேற்று நைட்டு ஒசூரில் ஷோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொள்ளாச்சி போய் பார்த்துட்டு உடுமலைப்பேட்டை முடிச்சுட்டு கோயம்புத்தூர் பார்த்துட்டு இப்போது காலையில் திருப்பூர் வந்திருக்கேன் ஸ்ரீ சக்தி சினிமாஸ்க்கு. இங்கே சஃப்ரான் இண்டியன் சார்பில் ஒரு ஷோ எடுத்து மக்கள் எல்லோரும் வந்திருக்காங்க படம் பார்க்க. வந்தவங்க எல்லாருமே வந்து இப்போ தான் படத்தை பற்றி கேள்விப்பட்டோம். நாங்கள் எல்லாம் திருப்பூருக்கு பொங்கலுக்கு போயிட்டு வேலையை முடிச்சுட்டு எல்லாம் இன்றைக்கி தான் வந்திருக்கோம். அதனால் இன்னிலேருந்து படத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவோம் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது ரெஸ்பான்ஸ், அவங்களோட முகத்திலே தெரியுது. ஆடியன்ஸ் வேர்ட் ஆஃப் மவுத் கேட்டு தான் வந்திருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக திரௌபதி 2 படத்தோட நல்ல விஷயங்கள் மக்கள்கிட்ட போய் சேருது. இது ஒரு வரலாற்று படம்ன்றதால அந்த நாங்கள் பேசின அந்த தமிழ் சுத்தமான தமிழ் வார்த்தைகள் அது வந்து மக்கள்கிட்ட கொஞ்சம் லேட்டாக தான் ரீச் ஆகுது. ஒரு தேட்டர்லேருந்துமே மக்கள் அவங்களே வீடியோ எடுத்து போட்டுட்ருக்காங்க. நாங்கள் நினச்ச மாதிரியே இந்த வரலாறு மக்கள்கிட்ட சேர்ந்துருக்கு. வீர வல்லாள மகாராஜர் அவர் எப்படி போராடி இந்த தர்மத்தை மீட்டு மக்கள்கிட்ட கொடுத்தாரோ அதே மாதிரி எனக்கு ஒரு பெரிய போராட்டம் தான் இது. நானும் போராடி இந்த திரௌபதி 2 மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்ருக்கேன். நீங்கள் எல்லாம் எனக்கு ஆதரவாக இருக்கணும். முந்தனத்து நீங்கள் இது வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தீங்க, ஒரு வருத்தம் ஒரு வீடியோ ஒன்று, என்ன மாதிரியான காரணங்கள்? ஆனால் அது வருத்தம் என்னென்னா, இப்போ நாங்கள் பொங்கல் வெளியிட வரதா இருந்தோம். பொங்கல் வெளியிடுன்னு ரொம்ப பெருசாக விளம்பரம் பண்ணிட்டோம். அது நெருக்கடி காரணமாக பொங்கலுக்கு வர முடியல. நல்ல தேருங்கள் திடீர்னு கார்த்திக் சார் படம் வாவாதியார் வந்ததால், அப்புறம் 23 அடுத்த வாரமே வந்ததால் அந்த 23ஆம் தேதியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியலன்னு. எப்போவுமே எனக்குன்னு ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க, ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கும் என் படத்துக்கு. என்னால் அவங்ககிட்டயே இப்போ இந்த 23ஆம் தேதியை சேர்க்க முடியல. அதுக்கப்புறம் நான் அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் நான் மக்கள்கிட்ட போய் அந்த வீடியோ சேர்ந்து தான் இப்போ வந்து அடுத்த 3 நாளாக நல்லா போயிட்டுருக்கு படம். நிஜமாலே அந்த வீடியோ வந்து மிகப்பெரிய ஒரு உதவி தான் பண்ணியிருக்கு எனக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, அஜித் சார் படம் இவ்வளோ பெருசாக ரீரிலீஸ் ஆகி போகும்னு நான் பெரிய அஜித் ரசிகர் தான், நானே எதிர்பார்க்கல. மக்கள் வந்து இப்படி கொண்டாடுவாங்க மங்காத்தாவன்னு. அது என்ன பண்ணுறது, நம்ம காலம்தான், அது வந்து சொல்ல முடியல. இருந்தாலும் இந்த நேரத்தில் நான் மங்காத்தா குழுவினருக்கும் வாழ்த்து சொல்லிடுறேன். ஆனால் பட் இருந்தாலும் இவ்வளோ குறைந்த பொருட்செலவில் இவ்வளோ பெரிய ஒரு அருமையான வரலாற்று படத்தை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட இன்னும் அது ஒரு நேர்மறை கருத்தாக தான் போய்கிட்டு இருக்கணும். ஆனால் அதான் சொல்கிறேன், வேர்ட் ஆஃப் மவுத் தான் இப்போ எங்களை வந்து கொண்டு போய் சேர்க்குது. ஏன்னா நாங்கள் பண்ண விளம்பரம் எல்லாமே பொங்கலுக்கு முன்னாடி அப்போ தான், அதுக்கப்புறம் விளம்பரம் நாங்கள் பண்ணுறது இல்லை. இது ஃபுல்லாகவே இப்போ மக்களோட படமாக மாதிரி மக்கள் தான் கொண்டாடின்னு இருக்காங்க. இப்போ எல்லா ஊர்லேயுமே வந்து அந்த ஊர் மக்களே சேர்ந்து ஒரு தேட்டரு ஒரு ஷோவாக வாங்கி கூட்டமாக போயிட்டுருக்காங்க. நான் போகிற இடம்லாம் பதிவு பண்ணி தான் இருக்கேன். இதில் கொஞ்சம் என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் மொதல் 2 நாள் கொஞ்சம் அந்த மங்காத்தாவோட உயரத்தில் எதிரிகள் நிறைய பேர் வந்து அவங்க நிறைய சூழ்ச்சியை கிளப்பி விட்டாங்க. இஷ்டத்துக்கும் அவதூறு கிளப்பி படம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, வந்து தொய்வாக இருக்குது, அப்படி இப்படின்னு கிளப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் மக்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் தான் எல்லாம் நடந்துருக்கு. IMDbயில் கூட மொதல் 2 நாள் பார்த்தவங்க ரேட்டிங் வந்து 1000 பேர் கிட்டத்தட்ட ஒரு 9 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. வேணும்னே ஒரு 500 பேர் இறங்கி ஒரே மணி நேரத்தில் அந்த வந்து அப்படியே அந்த ரேட்டிங் வந்து வீழ்ச்சி கொண்டு வராங்க. இப்போ திரும்ப அது வந்து ரைஸ் ஆகுது. இந்த மாதிரி எப்போவுமே என் படத்துக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அது ஏன் அப்படி இருக்குன்னு எனக்கும் புரிஞ்சிக்க முடியல. இப்போ இந்த வல்லாள மகாராஜா கதை எடுத்திருக்கீங்க, அதில் வந்து அவர் தோலை உறுத்து தொங்க விட்ட மாதிரி மனித கறி சாப்பிட்ற மாதிரி சீன்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க. அது எப்படி மக்கள் மத்தியில் எந்த மாதிரி? ஆனால் இது வரலாறுல உண்மையிலேயே அந்த தோலை உரிச்சு தொங்க விட்டுருவோம். நம்ம இப்போ கோவத்தில் சொல்கிறோம்ல பெரியவங்களா, அந்த வார்த்தை வந்து உருவானது அந்த வல்லாள மகாராஜாவை அந்த மதுரை சுல்தான் தம்கானி வந்து அவரை உள்ளே இருக்கிற அந்த சதையெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் தோலை வந்து மதுரையில் தொங்க விட்டது தான் வரலாறு. அது வந்து மதுரை கோயிலே நடந்த சம்பவம். அது நான் படத்தில் கோயிலாக காட்டாமல் அது காடாக காட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் மனித மாமிசம் சாப்பிட்றதுன்றது வந்து த சுல்தானேட் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் டெல்லி சுல்தான் பற்றி ஒரு பெரிய பதிவே இருக்குது. அது ஆவணப்படுத்தப்பட்ட பதிவு. அது வந்து நான் என் இஷ்டத்துக்கு சொல்லலை. அதுதான் இவர் தடா ரஹீம் அதை பற்றி கேட்டிருந்தார், என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் பண்ணீங்கன்னு. அந்த ஆதாரம் இப்போது சோஷியல் நெட்வொர்க்கில் இருக்குது. சுல்தானேட் ஒரு புத்தகத்தில் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். எதுவும் அவதூறு கலப்பனா எனக்கு வந்து இந்த படம் வந்து துர்க்கர்கள் பற்றிய கதை தான் சொல்லியிருந்தேன். துருக்கியிலேருந்து இங்கே வந்து படம் எடுத்தவங்க பார்த்தின அவங்க தான் இந்த படத்தில் எதிரியாக இருந்திருக்காங்க. அப்போ நம்மளை அடிமைப்படுத்த முயற்சி பண்ணாங்கன்னு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா படம் பார்த்த அத்தனை இஸ்லாமியர்களும் வந்து எதிர்த்து யாரும் பேசலை, தப்புன்னு சொல்லலை. ஸோ எதிர்ப்பு இல்லாததே வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் என்னோட எல்லா படத்தும் மீறி இந்த படம் வந்து ரொம்ப எதிர்ப்பு இல்லாமல் மக்கள்கிட்ட போயிட்டுருக்கு. வலதுசாரி சித்தாந்தத்தில் படங்கள் வர்றது கம்மியா இருக்கு. உங்களோட படத்துக்கான ஆதரவு வந்து வலதுசாரி சித்தாந்தத்தில் கம்மியா இருக்குல்லன்னா வரதே இல்லையே. நான் ஒரு ஆள் தான் அதை பண்ணுறேன். எனக்குமே நான் எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்காது, மிகப்பெரிய வருத்தம் தான். ஆனால் நேற்றுலேருந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய என்னால் ஃபோனே பேச முடியல, அவ்வளோ ஃபோன் கால்ஸ் வருது. வலதுசாரி மக்கள் மத்தியில் போய் படம் சேர்ந்துருக்கு. இது வலதுசாரி மக்கள் மட்டும் பார்க்கக்கூடிய படம் இல்லைண்ணே. நான் அந்த மாதிரி இதில் எதுவும் சொல்லலை.
நான் அந்த சித்தாந்தத்தை சேர்ந்தவனை தவிர இது வந்து பொதுமக்கள் பார்க்கக்கூடிய படம் தான். ஏன்னா இது இந்த தமிழ் மண்ணோட வரலாறு. திருவண்ணாமலை ஆண்ட ஒரு அரசர், அவர் அப்படி அன்றைக்கி அவ்வளோ ஃபைட் பண்ணதால தான் இன்றைக்கி நம்மலாம் நிம்மதியாக இருக்கிறோன்றது தான் என்னோட நம்பிக்கை. அதுதான் போய் சேர்ந்துருக்கு மக்கள்கிட்ட. உங்களை நம்பி இவ்வளோ பெரிய பணம் போட்டிருக்கிற ப்ரொடியூசருக்கு வெற்றியை கொடுத்துருக்கீங்களா அப்படி? சோழ சக்கரவர்த்தி சார் வந்து அவர் ரொம்ப நல்ல படம் பண்ணிட்டோன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். வெற்றி வந்து படம் 2 வாரம் கழித்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் சொல்லுவோம். அவர் என்கிட்ட நேற்று நைட்டு கூட பேசினார். அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் தயாரிப்பாளர். வசூல் எந்த அளவுக்கு அந்த முதல் 2 நாளுக்கு அப்புறம் வசூல் ரொம்ப திருப்தியாக இருக்குண்ணா. நாங்கள் எதிர்பார்த்தது நடந்துட்டு இருக்கு. நல்ல ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு எல்லா பக்கமும் தமிழ்நாடு முழுக்க. ஆனால் இது நீங்கள் பேன் இண்டியாவாக எடுத்திருக்கீங்கன்னா எப்படி நான் மற்ற ஸ்டேட்லலாம் எப்படி இந்த இப்போ வர February 6ஆம் தேதி தெலுங்குல ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஹிந்தியில் பேசிட்டு இருக்கோம். நாளைக்குள்ளே தெரிஞ்சவொடனே நான் மீடியாவுக்கு நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஹிந்திலையும் தெலுங்குலையும் படத்தை உடனே ரிலீஸ் பண்ண போகிறோம். ஆனால் இப்போ நடிகை பார்த்து எப்படி நான் ரிச்சர்ட் சாருக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த கனெக்டிவிட்டி எப்படின்னா இருக்கு? ரிச்சர்ட் சார் நானும் ரொம்ப நல்ல நண்பர்கள்ண்ணே. ஆரம்பத்திலேருந்தே நான் எப்போல்லாம் கஷ்டப்படுறேனோ அப்போல்லாம் கூடவே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆத்மா அவர். நடிகர் என்ன சொல்கிறோம் எது சொல்கிறோம் கருத்தில் அதெல்லாம் பார்க்க மாட்டார். அவர் வந்து வந்த வேலையை கரெக்டாக முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவார். அவரோட பலம் ரொம்ப பெரிய உதவி எனக்கு. அவர் இல்லைன்னா என்னால் இவ்வளோ பெரிய படம் இந்த சின்ன பட்ஜெட்டில் 31 நாளில் பண்ணியிருக்க முடியாது. இந்த நேரத்தில் ரிச்சர்ட் சாருக்கு நான் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த ஜனநாயகன் திரைப்படம் சான்றிதழ் விவகாரம் வந்து உங்கள் படத்துக்கு ஒரு இடையூறாகி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லைண்ணே. அந்த படம் வந்து பொங்கலுக்கு வந்திருந்தா நாங்கள் 30ஆம் தேதி வந்திருப்போம். அவங்க அந்த பிரச்சனையால் சென்சார் பிரச்சனையில் தள்ளி போனது தான் வந்து நாங்கள் ஆசிலேட் ஆகிட்டோம். பொங்கலுக்கு வந்துடலாமா, ஜனநாயகன் ஒரு 23 வந்துச்சுன்னா அப்படின்னு நாங்கள் கொஞ்சம் தடுமாறினது அங்கே தான். மற்றபடி அவங்களால எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது. அந்த படம் நல்லபடியாக எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு வெளியே வரணும்னு நான் வந்து ஆண்டவனை வேண்டிக்கிறேன். உங்கள் தெருவிலை சார்ந்த நம்ம அவர் இயக்குனர் லோகேஷ் வந்து நேற்று சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. நீங்கள் அதை பற்றி எப்படின்னா இல்லைண்ணா, இது வரைக்கும் லோகேஷ் சார் என்னை பற்றி எங்கேயும் பேசினதே இல்லை. நான் மட்டும் அவரை பற்றி பேசணும்னு நினைக்கிறது என்ன நியாயம்? அவங்க வேலையை பார்க்கட்டும், நான் என் வேலையை பார்க்குறேன். தேங்க்யூ.